வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக யுஜிசி வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக சமீபத்தில் பல்கலைக்கழக நிதிநிலை குழு வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த 9ஆம் தேதியன்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன் நகலினை இணைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்தியா கூட்டணி முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் யுஜிசி வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம் குறித்து தெரிவித்துள்ளார். இதேபோல் டெல்லி, இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, பஞ்சாப், மேற்கு வங்காளம் மற்றும் தெலுங்கானா சட்டமன்ற பேரவைகளிலும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். யுஜிசி வெளியிட்ட வரைவு நெறிமுறைகள் மாநில பல்கலைக்கழகங்களில் சுயாட்சியில் நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றும் நாளையும் சிவகங்கை மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்டம் தோறும் கள ஆய்வு மேற்கொண்டு அரசின் திட்டங்கள் மக்களை சென்று சேர்வதை உறுதி செய்து வருகிறார். கோவையில் தொடங்கி விருதுநகர், ஈரோடு, வேலூரில் ஆய்வு செய்த அவர் 2 நாள் பயணமாக இன்று சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை தருகிறார். இதற்காக சென்னையில் இருந்து இன்று காலை விமானத்தில் புறப்படும் அவர் திருச்சி சென்று அங்கிருந்த காரில் சாலை மார்க்கமாக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு செல்கிறார். அங்கு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் எஸ்.வி. சேகரை பயன்படுத்திக் கொண்டால் போதும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். நடிகர் எஸ்.வி. சேகரின் நாடகப்பிரியா குழுவின் 50வது ஆண்டு விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது எஸ்.வி. சேகர் வந்த கட்சியில் இருந்தாலும் நம்ம கட்சிதான் என முதலமைச்சர் பேசிய போது சிரிப்பலை எழுந்தது. பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராடி வரும் பொதுமக்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பரந்தூரில் விமான நிலையத்திற்கு எதிராக ஏகனாபுரம் உள்ளிட்ட 19 கிராமத்தினர் 910 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை பனையூரில் இருந்து பட்டினப்பாக்கம் சென்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அங்கிருந்து பிரச்சார வாகனத்தின் மூலம் பரந்தூருக்கு சென்றார். நம்புகிற மாதிரி நாடகம் ஆடுவதில் திமுக அரசு கில்லாடி என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். உங்கள் நாடகத்தை மக்கள் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள் என்றும் கடுமையாக சாடியுள்ளார். பரந்தூர் பகுதியில் உள்ள கொல்லமட்ட அம்மன், எல்லையம்மன் குறித்து பேசிய விஜய், நம்பிக்கையை இழக்க வேண்டாம், நானும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தோழர்களும் நிச்சயம் உங்களுக்காக உறுதியாக நிற்போம் என்றார். விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி முகமை அலுவலகத்தில் வன அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் பொன்முடி தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 28ஆம் தேதி வன அலுவலர்களுக்கு காட்டுப்பன்றிகளை சுடுவதற்கு மாநில அளவில் துப்பாக்கி சுட பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக கூறினார். மேலும் விஜய் பற்றிய கேள்விக்கு அவர் வாய்க்கு வந்ததை எதையாவது பேசிக் கொண்டு இருப்பார் என பொன்முடி தெரிவித்தார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது 8 வழிச்சாலை, காட்டுப்பள்ளி துறைமுகம் போன்ற திட்டங்களை எதிர்த்துவிட்டு தற்போது ஆளும் கட்சியான பிறகு விவசாயிகளை வஞ்சிப்பது ஏன் என திமுக அரசுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் திமுக அரசு பரந்தூர் மக்களை மட்டும் கைவிட்டு விட்டது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சென்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தானும் 3.5 வருடமாக பரந்தூர் சென்று மக்களை சந்தித்து வருவதாகவும், தற்போது பரந்தூர் செல்லும் விஜயால் போராட்டக் குழுவினரின் கோரிக்கைகள் குறித்து அரசுக்கு பரிந்துரையாக சொல்லலாம் என்றும் தெரிவித்தார். நடிகர் விஜய் இன்னும் முழுமையாக அரசியலுக்கு வரவில்லை என நடிகர் எஸ்.வி. சேகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் எஸ்.வி. சேகரின் நாடகப்பிரியா குழுவின் 50வது ஆண்டு விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மயிலாப்பூரில் எஸ்.வி. சேகர் வசிக்கும் தெருவுக்கு அவரது தந்தை எஸ்.வி. வெங்கட்ராமன் பெயர் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
கடந்த ஆகஸ்ட் மாதம் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என 2 நாட்களுக்கு கொல்கத்தா சியல்டா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்நிலையில் சஞ்சய் ராய் சாகும் வரை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மருத்துவரின் குடும்பத்திற்கு 17 லட்சம் ரூபாய் இழப்பீடாக மேற்கு வங்க அரசு வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்துள்ளது. கேரளாவில் ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்து காதலன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் காதலிக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஷரோன் ராஜ் என்பவரை கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த கிரீஷ்மா காதலித்து வந்த நிலையில் காதலனை வீட்டிற்கு வரவழைத்து கஷாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து காதலி கிரீஷ்மா கொலை செய்துள்ளார். இது சம்பந்தமான வழக்கில் தீர்ப்பளித்துள்ள நெய்யாற்றின் கரை செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி கிரீஷ்மாவிற்கு தூக்கு தண்டனையும் அவரது தாய்மாமன் நிர்மல்குமாருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உள்பட 46 பேர் களத்தில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பத்மாவதி என்ற பெண் போட்டியிட தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த சுயேட்சை வேட்பாளர் அக்னி ஆழ்வார் தேர்தல் அலுவலரிடம் கேள்வி எழுப்பினார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த பெண்ணின் வேட்புமனு இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலம் பரிசீலனை செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் சீதாலட்சுமிக்கு மை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 46 பேர் களத்தில் உள்ளனர். மனுக்களை வாபஸ் பெறுவதற்கு கடைசி நாளான நேற்று 8 வேட்பாளர்கள் மனுக்களை வாபஸ் பெற்றனர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு மை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக பிரமுகர் ஜகுபர் அலி படுகொலை வழக்கை திமுக அரசு திசை திருப்பி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் ஜகுபர் அலி சமூக விரோதிகளால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றத்தில் உண்மையான குற்றவாளிகளை, கனிமவள கொள்ளையர்களை விட்டுவிட்டு லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அவதூறுகளை பரப்பக்கூடாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ஜபகர் அலி உயிரிழந்த சம்பவத்தில் முதல்கட்டமாக லாரி டிரைவர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அதிமுக மற்றும் பாஜக இடையிலான கூட்டணி கள்ள கூட்டணி என்பதை நொடிக்கொரு முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பாஜக மேலிடம் அண்ணாமலைக்கு எழுதிக் கொடுத்த பதிவை அப்படியே நகல் எடுத்து வெளியிடும் அளவுக்கு பாஜகவின் அடிமையாகவே பழனிசாமி மாறிவிட்டதாகவும் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். காவிரி பாசன மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கிட்டு இழப்பீடு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக பெய்த மழையினால் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் 1.25 லட்சம் ஏக்கர் பரப்பிலான நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். %22 ஈரப்பதம் உடைய நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். டெல்டா மாவட்டங்களில் மழையினாலும் பனிப்பொழிவினாலும் அறுவடையான நெல்லில் ஈரப்பதம் அதிகரித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதனால் வழக்கமான 17% ஈரப்பதம் கொண்ட நெல்லை மட்டும் கொள்முதல் செய்யாமல் 22% ஈரப்பதம் உடைய நெல்லையும் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி பகுதியில் அதிமுக சார்பில் யார் அந்த சாரி என்ற ஸ்டிக்கர் ஒட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இருசக்கர வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். எட்டு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக முதலமைச்சருக்கு திமிர் இருக்கும் என ஆளுநர் ரவிக்கு மதிமுக MP துரை வைகோ பதிலடி கொடுத்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் பரந்தூரில் நிலம் கையகப்படுத்துவதில் எதிர்ப்பு உள்ளதாகவும், விஜய் கேட்பதில் தவறு இல்லை என்றும் கூறினார். கோமியத்தில் மருத்துவ குணங்கள் உள்ளது என்பதற்கான ஆதாரம் தன்னிடம் உள்ளதாகவும், அமெரிக்காவில் வெளியான இதழ்களில் கோமியத்தில் எதிர்ப்பு சக்தி உள்ளது என்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சென்னை IIT இயக்குநர் காமகோடி கூறியுள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாக்டீரியாக்களுக்கு எதிரான குணங்கள் கோமியத்தில் உள்ளது நிரூபிக்கப்பட்ட ஒன்று என்று கூறியிருப்பது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு 7 நாள் போலீஸ் காவல் வழங்கி சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் கடந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இவரது வீட்டில் சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் லேப்டாப், செல்போன் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஞானசேகரனை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சிறப்பு புலனாய்வு குழுவினர் மனு தாக்கல் செய்திருந்தனர். நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் கழிவுகளை சேகரிக்கும் ஒப்பந்த நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது. மருத்துவ கழிவு கொட்டப்பட்டதால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கான இழப்பீட்டை பெறுவதற்கு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் கேரள அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வெளியே நடைபாதை மற்றும் சுரங்கப்பாதைகளில் தங்கியுள்ள நூற்றுக்கணக்கான நோயாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நிலை குறித்து கவலை கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் அதிஷி மற்றும் மத்திய அமைச்சர் நட்டாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிறந்த கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கல்குவாரி தொடர்பாக பல்வேறு புகார்களை அளித்த சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை செய்ய கோரி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மாவட்ட சுற்றுச்சூழல் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக இந்த மனு அளிக்கப்பட்டது. குவாரிக்கு எதிராக போராடி கொலை செய்யப்பட்ட ஜகுபர் அலியின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இரட்டை கொலை வழக்கில் திமுக நிர்வாகிக்கு 3 ஆயுள் தண்டனை விதித்து நாமக்கல் மாவட்டம் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அருகே உள்ள இருக்கூரில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்று கவுன்சிலராக இருந்த அதிமுக நிர்வாகி செந்தில்குமாரை அவரது நண்பரும் திமுக நிர்வாகியுமான ஆறுமுகம் என்பவர் தமது மனைவிக்கு துணைத் தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்கும்படி கேட்டுள்ளார். அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவே செந்தில்குமார், அவரது நண்பர் தியாகராஜன் ஆகியோருக்கு சரவணன், ஆறுமுகம் ஆகியோர் மதுவில் ஆசிட் கலந்து கொடுத்து கொன்றுள்ளனர். காங்கேயத்தில் உள்ள அரசு பள்ளியில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியரை போலீசார் கைது செய்தனர். காங்கேயத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுபவர் சிவக்குமார். இவர் பள்ளியில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக மாணவி ஒருவர் பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் போலீசார் ஆசிரியர் சிவக்குமாரை கைது செய்து வேறு மாணவிக்கு தொல்லை கொடுத்தாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவாரூரில் ஓஎன்ஜிசி கிணறு நிரந்தரமாக மூடப்படுவதால் கிராமத்தினர் மகிழ்ச்சியடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் பெரியகுடி கிராமத்தில் வளாகத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறு மூடுவதற்கான கண்காணிப்பு குழு கூட்டம் மன்னார்குடி கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மத்திய மாநில அரசுகளின் கொள்கை பூர்வமாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடுவதாக கூறி ஓஎன்ஜிசிக்கு தடையை நீக்குவதற்கு கோரினர். இதனை ஏற்ற நீதிமன்றம் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு கிணறை நிரந்தரமாக மூட உத்தரவிட்டது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் திருவள்ளுவர் தினத்தன்று இயங்கிய தனியார் குளிர்சாதன மதுக்கூடத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. திருவள்ளுவர் தினத்தன்று அனைத்து மதுபான கடைகளும் இயங்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா நகர் பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதியில் உள்ள குளிர்சாதன மதுக்கூடம் இயங்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மதுக்கூடத்திற்கு சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வங்கியில் பணம் செலுத்த வந்த விவசாயியிடம் 92,000 ரூபாய் கைவரிசை காட்டிய சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சந்தன கோபாலபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் சாந்தி. இந்தியன் வங்கியில் வாங்கிய கடன் தொகையை திருப்பி செலுத்த தனது கணவர் மோகன்தாஸை அனுப்பியுள்ளார். கையில் பணத்தை வைத்துக் கொண்டு இந்தியன் வங்கியில் வரிசையில் நின்று கொண்டிருந்த போது 92,000 ரூபாய் பணம் திடீரென மாயமானதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் சம்பவம் இடம் வந்த போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சியை ஆராய்ந்த போது 2 பெண்கள் கைவரிசை காட்டியது தெரியவந்துள்ளது.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் துறைமுகங்களில் பயன்படுத்தப்படும் மிதவை ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. அங்குள்ள மணியன்தீவு கடற்கரையில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் உலோகத்தாலான மிதவை ஒன்று கரை ஒதுங்கியது. இந்த மிதவை துறைமுகங்களில் கப்பலுக்கு ஆழமான பகுதியை உறுதிப்படுத்துவதற்காக நிறுத்தப்படுவது என்பது விசாரணையில் தெரியவந்தது. மேலும் இதுகுறித்து வேதாரண்யம் கடலோர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் புலிநகத்தை வைத்திருப்பது தொடர்பாக சமூக ஊடகங்களில் வந்த வீடியோ குறித்து போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் ராமநாதபுரம் பகுதியில் உள்ள பாலகிருஷ்ணன் என்பவரின் வீட்டில் ஒரு புள்ளிமான் கொம்பின் துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட புலிநகம் சோதனைக்கு அனுப்பப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். மேட்டுப்பாளையம் அருகே நடைபெற்ற கலாச்சார நடனத்தில் 19 ரஷ்ய நாட்டு கலைஞர்கள் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஆலங்கொம்பு பகுதியில் இந்திய ரஷ்ய கலாச்சார நட்புறவு கழகம் சார்பில் 22வது ஆண்டு கலாச்சார நடன விழா நடைபெற்றது. SSVM கல்வி குழுமத்துடன் இணைந்து நடத்திய இந்த கலாச்சார நடன நிகழ்ச்சியில் 19 ரஷ்ய நாட்டு கலைஞர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய ரஷ்ய கலாச்சார நடன ஒருங்கிணைப்பாளர் தங்கப்பன், இரு நாட்டிற்கு இடையே ஏற்கனவே கலைத்துறையில் மிக நெருக்கமான தொடர்பு இருப்பதாக கூறினார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் புகைப்பட கண்காட்சியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சி வரும் 26ஆம் தேதி குடியரசு தினம் தவிர்த்து தினமும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மகாத்மா காந்தியின் நினைவு நாளான ஜனவரி 30ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய அன்பில் மகேஷ், மகாத்மா காந்தியும் மார்ட்டின் லூதர் கிங்கும் கடல்கள் மற்றும் கலாச்சாரங்களால் பிரிக்கப்பட்டு இருந்தாலும் அகிம்சை, சமூக சமத்துவத்தை பேசினார்கள் என்றார். பிரபல பாப் பாடகர் அமீருக்கு ஈரான் அரசு மரண தண்டனை விதித்துள்ளது. ஈரானை சேர்ந்த பிரபல பாப் பாடகர் அமீர் உசைன் நபிகள் நாயகத்தை அவமதித்ததாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குகளில் தேடப்பட்ட அமீர் உசைன் துருக்கி போலீசாரால் 2023ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு ஈரானிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட அமீர் உசைனுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. மொராக்கோ அரசு தெருநாய்களை கொடூரமாக கொன்று குவித்து வருவதற்கு கண்டனங்கள் வலுத்து வருகிறது. 2030இல் நடக்கவுள்ள ஃபிஃபா உலக கால்பந்து கோப்பைக்காக அதை நடத்தும் நாடுகளில் ஒன்றான மொராக்கோ இப்போதே 30 லட்சம் தெருநாய்களை கொன்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது உலகெங்கிலும் இருந்து கடும் கண்டனங்களை வாரி குவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இரவு விருந்து அளித்து 2000 கோடி ரூபாய் நிதி திரட்டியது உலக அளவில் ட்ரெண்டாகி உள்ளது. அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றுக் கொண்டார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அவருடன் இரவு உணவு சாப்பிட டோக்கன்கள் வழங்கப்பட்டன. உலகின் பெரும் பணக்காரர்கள் இந்த டோக்கன்களை பெருந்தொகை கொடுத்து பெற்றுக் கொண்டனர். இந்த தொகையானது 2000 கோடி ரூபாயை அடையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தனது பதவியேற்பு விழாவை உலகளாவிய அரசியல் நிகழ்வாக மாற்றிய டிரம்ப் குறித்துதான் இப்போது உலகம் முழுவதும் பேசுபொருளாகி உள்ளது.